என் மருமகளோடு சேர்ந்து இன்னைக்கு வளைகாப்பு நடத்த வந்திருக்க எல்லா பொண்ணுங்களையும் என் வீட்டு பிள்ளைகளா நினைச்சு நான் வருக வருகன்னு உங்களை வரவேற்கிறேன். ராஜாங்க உட்காரியா நீ? இங்க உங்க மருமகளுக்கு மட்டும்தான் வளகாப்பு நினைச்சு வந்தேன். இங்க நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அது வந்துங்கய்யா, என் மருமகிட்ட உன் வளகாப்புக்கு என்ன செய்யணும்னு கேட்டேன். அதுக்கு அவ நான் ஒரு ஏழப்பட்ட இல்லாத வீட்டுல இருந்து வந்தவ, அதனால என்ன மாதிரியே கர்ப்பமா இருக்கிற ஏழ்மையான வீட்டு பொண்ணுங்களுக்கு நம்ம வீட்டு செலவுலயே வளகாப்பு நடத்தி வைக்கணும்னு அதுதான் என்னோட ஆசை மாமான்னு சொன்னாங்க தலைவரே. அதான் மதுரை அரசு ஆஸ்பத்திரியில சொல்லி வச்சு யார் கர்ப்பிணிங்க சிகிச்சை எடுத்துக்கிறாங்களோ அவங்கள ஏழ்மை நிலையில இருக்கிற ஒரு 10 பேரை தேர்ந்தெடுத்து கூட்டிட்டு வந்திருக்கோங்க. நமக்கு செய்யற மாதிரியே அந்த பொண்ணுங்களுக்கும் 2 சவரன்ல தங்க வளையல் போட போறேன். ரொம்ப அருமையான விஷயம் ராஜாங்க. பணம் அதிகமா இருக்குங்கிறதுக்காக யானையை கொண்டு வந்தேன், குதிரையை கொண்டு வந்தேன், விமானத்துல பறந்துகிட்டே வளகாப்ப செஞ்சேன்னு சொல்லிக்காம இவ்வளவு பேருக்கு நல்லது பண்றியே, நல்ல மனசியா உனக்கு. சந்தோஷம். இது பிறக்க போற குழந்தைக்கு புண்ணியத்தை தேடி தெரியா. உன்னை பாராட்டுறேன், ரொம்ப பாராட்டுறேன். இந்த விஷயம் நமக்கு தெரியாம போச்சே. வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். சேது எங்க? அப்பா இந்த வந்துட்டோம். வாயா. அதான் வந்துட்டாரு. வாங்க வாங்க வாங்க. மெதுவாப்பா மெதுவாப்பா. தமிழ் பார்த்து மெல்ல. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் வணக்கம். விழா நாயகரே, விழா நாயகியே, நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா இருக்கீங்களா? ஐயா தமிழ் வா. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், அப்படியே இருக்கு அப்படியே இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நல்லா இருந்தா போதும் எனக்கு. அதான் நீங்க இந்த வளகாப்புக்கு வந்ததுல ரொம்ப சந்தோஷம் ஐயா. எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். மாடி தமிழ்ச்செல்வி +2 பரீட்சையில 600க்கு 600 மதிப்பெண்கள் எடுத்து ஒரு பெண்ணோட கல்யாணங்கிறது அவளுடைய கல்விக்கு தடையே இல்லைங்கிறது நீ அருமையா நிரூபிச்சிட்டமா. அது மட்டும் இல்ல, இந்த மருத்துவ நுழைவு தேர்வுல கூட நீ நல்ல மதிப்பெண்களை வாங்கி இப்ப நீ மருத்துவம் படிக்கிறதுக்கு தினம் தேனிக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிற. உண்மையை சொல்லணும்னா ஒரு பொண்ணு எப்படி இருக்கணுங்கிறதுக்கு நீ ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. ரொம்ப சந்தோஷங்கய்யா. உங்க பாராட்ட கேக்குறதுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நீங்க உத்தரவு கொடுத்தா விழாவை ஆரம்பிச்சிடலாங்கய்யா. ஆரம்பிக்கலாம், அதுக்கு தானே வந்திருக்கிறோம். வாங்க வாங்க வாங்க. கருப்பு போடுறேன் மாமா, வாங்கம்மா. ஏப்பா உங்க கையால மாலை எடுத்து சேதுக்கு போட்டு விடுங்கப்பா. சரிப்பா. பெரிய மந்த மோகனா தமிழுக்கு நீ போட்டுருப்பா.